வழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, இந்த வாரம் வந்து திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உங்களோட காதல் எண்ணங்கள், நீங்கள் இந்த காதலில் வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஃபேஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும், உங்கள் நபர்களோட எண்ணங்கள் வந்து என்னவா இருக்கும் அப்படின்றத அஹ், திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அப்படின்னு நம்ம ஃபுல்லாக 7 நாளுக்குரிய கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை ஃபேஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் இந்த காதலில், அவங்களோட எண்ணங்கள் வந்து என்னமா இருக்கும், நீங்கள் என்னமா பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஓகே, ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போது, ஏன்னா ஒவ்வொரு டேக்கும் தானே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு டேக்கும் ஏஞ்சல்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டும், அதுக்கான கைடன்ஸ் என்ன அப்படின்னும், என்ன மாதிரி மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்னும் நம்ம வடிவாக பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஓகேயா? ஸோ நம்ம ரீடிங்குள்ளே போயிடலாம் என்ன. ஓகேயா? ஸோ இப்போது திங்கட்கிழமை வந்து உங்கள் காதல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஏஞ்சல் அனிமல் டெக்லேருந்து என்ன சொல்கிறாங்க, என்ன மாதிரி கைட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் பார்த்துட்டு, என்ன மாதிரி மூமெண்ட்லாம் கொடுக்கும் அப்படின்றதையும் நம்ம வடிவாக பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம் என்ன. ஸோ ஓகே, இங்கே ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வரைக்கும் உங்கள் காதலில் நீங்கள் ரொம்பவே அமைதியாக எடுத்துகிட்டு போயிருப்பீங்க. அதாவது இப்போ நான் எதுவுமே பண்ணக்கூடியதாகவே இல்லை, அவங்களே பண்ணட்டும், அவங்களே பேசட்டும், ஏன்னா நான் ஏதாவது பண்ணினா ப்ராப்ளம் ஆகிடும், என்னால் இந்த காதலை முன்னிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி நீங்களாம் ஒரு சைலண்ட்டாக எடுத்துகிட்டு போவீங்க. ஓகே, ஸோ அப்படிலாம் இருக்குது அப்படின்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டேக் ஆக்ஷன் அப்படின்றாங்க. அதாவது நீங்கள் வந்து உங்கள் காதலில் ஏதாவது முன்னிட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நீங்கள் பண்ணி தான் ஆகணுமா. ஓகே, ஸோ அப்படி நீங்கள் ஏதாவது பண்ணினா நல்லாயிருக்கும், நான் அந்த காதலை வந்து இந்த விஷயத்துக்காக நான் காத்துட்ருக்கேன், ஆனால் சரியான டைமிங் என்னென்னு தெரில, அப்படிலாம் இருந்தது அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன விஷயத்த ட்ரை பண்ணுறீங்களோ அது வந்து சக்ஸஸ் தரக்கூடியதாக இருக்குமா. ஓகே, ஸோ அது நீங்கள் எதிர்பார்த்ததையும் தாண்டி உங்கள் காதலை ஒரே இடத்துல நிற்க வைக்காமல் கொஞ்சம் முன்னோக்கி போகக்கூடியதாக இருக்கும். அப்போது ரொம்ப நாளாக இந்த காதலை நீங்கள் சைலண்ட்டாகவே இருக்கீங்க, அமைதியாகவே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த உங்கள் நபர் கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம், நீங்கள் காதலிக்கக்கூடிய நபர் கூட. ஓகே, ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா உங்கள் காதலை வந்து ஒரு படி முன்னோக்கி இழுத்துட்டு போகக்கூடியதாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இது வரைக்குமே நீங்கள் சைலண்ட்டாக போய்ட்றீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து நீங்கள் மாற்றம் வந்து நிகழ்த்தணும். அப்படி நீங்கள் நிகழ்த்தும் போது தான் கண்டிப்பாக உங்கள் காதலை வந்து முன்னோக்கியே எடுத்துகிட்டு போகக்கூடியதாக இருக்கும். இல்லைன்னா இது வந்து சும்மா அப்படியே ஒரே இடத்துல ஞாபகங்கள்லேயே அலைப்பாஞ்சு கொண்டிருக்க மாதிரி இருக்குது. அப்போது இங்கே உங்கள் மனசுக்குள்ளே அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்னு நிறைய எண்ணங்கள் இருக்குது, ஆனால் அது எண்ணங்களாக மட்டும்தானே இருக்குது. ஓகே, ஸோ இந்த எண்ணங்களை எப்படி நீங்கள் நிஜமாக்கி கொள்ளணும் அப்படின்றத யோசித்து சிந்திச்சு அதுக்கான முடிவுகளை கூடிய நாளாக இன்றைக்கு அமையக்கூடியதாக வந்து இருக்குமா. ஓகே, ஸோ செவ்வாய்க்கிழமை வந்து என்ன மாதிரி நாளை ஃபேஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களால் மறைக்கப்பட்ட உண்மைகள் அப்படின்னு இருக்காம். அதாவது நிஜமாக உங்களுக்கு காதலில் ஒரு சில விஷயங்கள் இதுதான் சரி அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்களா ஒரு சில விஷயத்த ரொம்ப மறைச்சி வச்சிட்ருக்கீங்களாம். ஓகே, ஸோ இந்த விஷயத்த நீங்கள் வெளிக்காட்டுனீங்க அப்படின்னா, இல்லை உங்கள் நபர்கிட்ட இந்த விஷயத்த பகிர்ந்துட்டீங்க அப்படின்னா இந்த காதலை நீங்கள் ஸ்ட்ராங்காக அப்படியே தக்க வச்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்குமா. ஆனால் உண்மை என்ன அப்படின்றத உங்களோட நபர்களுக்கு தெரியாமல் மறைக்கப்பட்டதுனால கூட இந்த காதல் வந்து தடைபடலாமா. ஓகே, ஸோ என்ன ஆனாலும் சரி, இது ரைட்டோ தப்போ, ஓகே, ஸோ அதை அவங்க எடுத்துக்கொள்கிற விதத்தில் தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல உண்மையை வந்து நீங்கள் சொல்லணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ செவ்வாய்க்கிழமை வந்து நீங்கள் வந்து ஏதாவது உண்மையை உங்கள் நபர்கிட்ட சொல்லலாம். ஓகேயா, அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன இருக்குன்னா, இந்த மறைக்கப்பட்ட உண்மைகள் அப்படின்னு உங்கள் காதலை பொறுத்து ஏதாவது சில ரகசியமாக இருக்கும், இந்த விஷயம்லாம் என் நபருக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி உங்கள் நபர்கள் கூட ஹைட் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே, ஸோ அப்படி அவங்க ஏதாவது மறைச்சு வைக்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து உங்களுக்கு யார் மூலியமாகவோ தெரியக்கூடியதாக இருக்கும். ஓகே, ஸோ அவங்க மறைக்கிற விஷயமும் தெரியக்கூடியதாக இருக்கும். அதே போல் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த மறைச்சிட்டே இருக்கீங்க, ரொம்ப நாள் அதை அப்படியே வச்சிட்ருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் சொல்லிவிடுங்க. ஓகே, இந்த காதல் உடைஞ்சு போகும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் அடுத்த கட்டத்தை நகர்த்தி எடுத்துகிட்டு போகும்போது தான் இந்த காதல் வந்து திடீர் திருப்பமாகுமா. ஏன்னா நீங்கள் நினைக்கிறீங்க இந்த உண்மையை சொன்னால் எங்கே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அப்படியே போயிடுமோ அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நீ உண்மையாக சொன்ன அப்படின்னா இந்த காதல் வந்து முடிஞ்சு போகிறதெல்லாம் இல்லை, அந்த காதலில் வந்து திடீர் திருப்பம் ஒன்று உருவாகும். நீ இல்லைன்னு சொன்ன காதல்
விஷயங்கள் கூட திரும்ப புதுசா உன்ட கையில வந்து கிடைக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்றாங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி உங்க நபர்கள் கூட இப்ப ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி, என்னால இத ஏத்துக்கொள்ள முடியல, இந்த விஷயத்துல இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளேயும் ஏதாவது உறுத்திட்டு இருக்கு அப்படின்னா, அதுல என்ன மாரி உண்மைகள் இருக்கு, அந்த அவங்க சைட்ல என்னென்ன மாரி விஷயங்கள்லாம் மறைக்கப்பட்டது, அவங்க சைட்ல என்ன மாரி நியாயங்கள் இருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து உங்களுக்கு சொல்லக்கூடியதா இருக்கும். இந்த செவ்வாய்க்கிழமை நாள்ல வந்து இந்த மாரி விஷயங்கள வந்து நீங்க உங்க காதல்ல வந்து எதிர்பார்க்கக்கூடியதா இருக்கும். ஓகே. மறைக்கப்பட்ட விஷயங்கள் வெளிவரக்கூடியதா இருக்கும். ஓகே. இது யார் மூலமா வேணாலும் இருக்கலாமா. ஓகே. ஆனா கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிய வரக்கூடியதா இருக்கும் அப்படின்றாங்க. ஓகே. ஸோ புதன்கிழமை வந்து நீங்க என்ன மாரி விஷயத்த ஃபேஸ் பண்ணக்கூடியதா இருக்கும் என்று பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளவா? ஸோ இந்த இடத்துல நீங்க உங்கள பத்தி யோசிக்கிறதையும் தவிர்த்து, உங்க காதல பத்தி, உங்க நபர்கள பத்தி தானே அதிகமா சிந்திக்கிறீங்க. அப்போ இங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா, நீ வந்து முதல்ல உன் மனச கொஞ்சம் அமைதியாக்கு. ஏன்னா, உங்க மனசு வந்து ரொம்ப நிக்காம ஓடிட்டே இருக்கு. அதனால ஒரு நிமிஷம் கண்ண மூடி, முதல்ல உங்களுக்கு என்ன தேவை அப்டின்றத வந்து யோசிக்கலாம். ஓகே. யோசிச்சு, உங்களுக்கு இந்த விஷயம் கிடைச்சா நீங்க முதல்ல சந்தோஷமா இருப்பீங்களா? அப்டின்றத வந்து யோசிச்சு முடிவு பண்ணு அப்டின்றாங்க காதல பொறுத்து. ஓகே. ஸோ காதல்ல என்ன மாரி ஒரு சிச்சுவேஷனா வேணாலும் இருக்கலாம். ஆனா, அதுக்கு முன்னாடி நீங்க கண்ண கொஞ்சம் மூடி யோசிங்க. இந்த காதல் உங்களுக்கு கிடைச்சா நீங்க எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுவீங்க? அதுல வந்து சந்தோஷமா இருப்பீங்களா? இல்ல துக்கம் தரக்கூடிய விஷயமா இருக்குமா? உங்க காதல்ல வந்து இந்த நபர் உங்க கூட இருந்தாரு அப்படின்னா, எல்லா விதத்திலயும் நான் முன்னோக்கி போவேன் அப்படின்னு முன்னோக்கி போகக்கூடியதா இருக்குமா? இல்ல எல்லா விஷயத்துலயும் என்ன கட்டுப்படுத்திருவாங்க. இல்ல எனக்கு முன்னேற்றமே இருக்காது. நான் சப்போர்ட்டே இல்லாம நின்றுவேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? அப்படின்ற விஷயத்த நீங்க தனிப்பட்ட ரீதியா வந்து முடிவெடுத்து கொள்ளணும். ஸோ அது மட்டும் இல்லாம, நீங்க கொஞ்சம் செல்ஃபிஷ்ஷா வந்து புதன்கிழமை இருக்கணும் அப்டின்றாங்க. ஓகே. ஸோ என்ன மாரி விஷயங்கள்லாம் நடந்தாலும் கூட, நீங்க அதில எனக்கு என்ன மாரி பெனிஃபிட் கிடைக்கும்? நான் எவ்வளோ சேஃபா இருப்பேன்? இதில நான் எவ்வளோ சந்தோஷமா இருப்பேன்? அப்டின்னு சொல்லி இந்த காதல பொறுத்து, நீங்க வந்து உங்கள பத்தி மட்டுமே யோசிக்கணுமாம். ஓகே. ஸோ அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா மட்டும் தான், இந்த மாரி விஷயத்த காதல வந்து தக்க வச்சுக்கொள்ள முடியும் அப்டின்றாங்க இந்த புதன்கிழமை. ஸோ அப்போ உங்கள யாராவது ஏதாவது விஷயத்த சுட்டி காட்டுறாங்க, இல்லாத ஒரு விஷயத்த சொல்லி காயப்படுத்த வராங்க அப்படின்னா கூட, நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க. ஓகே. இல்லாத விஷயத்த வந்து ஏத்துக்கொள்ளவும் போகாதீங்க. அதே மாரி ஏத்துக்கொண்டா தான் இந்த காதல தக்க வைக்க முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கும்போது, நீங்க உங்களுக்கே செல்ஃப் ரெஸ்பெக்ட் குடுக்கும்போது தான் இந்த காதல வந்து தக்க வச்சுக்கொள்ள முடியும். ஓகே. ஸோ புதன்கிழமை இந்த மாரி விஷயங்கள நீங்க ஃபீல் பண்றதுக்கு, இந்த மாரி விஷயத்த ஃபேஸ் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு அப்படின்றதுனால, நீங்க இந்த மாதிரி விஷயத்துல வந்து கவனம் செலுத்தணும். ஓகே. ஸோ அதே மாதிரி வியாழன் எப்படி இருக்கு அப்படின்ட்டு பார்த்துடலாம். ஸோ, இங்க ஒரு சிலரோட நபர்கள் வந்து கதைக்கணும் அப்படின்னு ஆர்வமா நிக்கிறாங்க. ஆனா, இந்த சைடு நீங்க என்னம்மா நினைப்பீங்களோ தெரில, இல்ல உங்க மனசுல என்ன மாரி எண்ணங்கள் இருக்கோ தெரில அப்படின்னு சொல்லி, கொஞ்சம் அவங்க மனசு வந்து கொஞ்சம் ஆடி போயிட்டுருக்கு. இல்ல அவங்களே ஒரு அ யோசனையில வந்து மூழ்கி போயிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன் வந்து உங்க நபர்கள் இருக்கக்கூடியதா இருக்குமாம். ஸோ, அப்போ இந்த சைட்லேருந்து நீங்க ஏதாவது ஒரு சிக்னல் குடுக்குற பட்சத்தில, இந்த காதல வந்து உங்க சைடு வந்து ஈர்க்க முடியும். அதாவது, நீங்க அந்த நபருக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்றத வந்து உங்க நபர்களுக்கு தெரிய வைங்க. ஓகே. ஸோ இங்க வந்து 2 சைடுமே ஒரு மையான அமைதி இருக்கலாம். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கும் தெரியாம இருக்கலாம். இங்க ஒரு சிலருக்கு, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் தெரியலையாம். அப்ப பார்க்கும்போது இங்க ரொம்ப அமைதியா போயிட்டுருக்கான். அப்போ இந்த நபர்களுக்காகவே நீங்க காத்துட்ருக்கீங்க. இந்த காதல் திரும்ப வந்தா ஓகேயா இருக்கும் அப்படின்னுலாம் நினைக்கிறீங்க அப்படின்னா, நான் இந்த காதலுக்காக காத்துட்ருக்கேன் அப்படின்றத ஸ்ட்ராங்கா ஏதாவது ஒரு சைன் வந்து அவங்களுக்கு குடுங்க. ஓகே. ஸோ அப்போ அவங்க அந்த விஷயத்த புரிஞ்சுக்கொண்டு உங்கள நோக்கி வரக்கூடியதா இருக்குமா. ஓகே. ஏன்னா இந்த காதல்ல வெளிப்படையான விஷயங்கள பேசாதனால கூட, இந்த மாரி ஒரு மயான அமைதி வந்து இப்படியே போயிட்டுருக்கலாம். ஓகே. ஸோ இத இந்த வியாழக்கிழமை வந்து மாத்திக்கொள்ளக்கூடியதான சூழ்நிலைகள் வந்து அமையும். அட்லீஸ்ட் உங்க காதல பார்க்குறதுக்கான சூழ்நிலை இங்க ஒருத்தவங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நாளா பார்க்காதவங்க கூட மீட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே. ஸோ ஜஸ்ட் வந்து இந்த காதலுக்காக முழுசா என் கையில கிடைக்கல அப்படின்னா கூட, இந்த காதல் வந்து நம்மகிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு, தெரிஞ்சு கொள்ற அளவுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்குமாம். ஸோ அந்த விஷயத்த வச்சு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளலாம். இந்த நபர் வந்து நமக்காக தான் இருக்காரா? இல்ல இவர் மூவ் பண்றாரா? இவர் லைஃப்ப வந்து மாத்திக்கொண்டாரா? அப்படின்றத நீங்க அந்த வியாழன் நடக்கக்கூடிய விஷயத்த வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்றாங்க. ஓகே. ஸோ இப்போ வெள்ளிக்கிழமை வந்து நீங்க என்ன மாரி விஷயத்த வந்து ஃபேஸ் பண்ணக்கூடியதா இருக்கும் என்று பார்த்துருவோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ரொம்பவே அற்புதமான ஒரு கார்ட். சூப்பரான ஒரு கார்ட். அவ்ளோ மேஜிக் எனர்ஜி இருக்கு. அதாவது உங்க காதல்ல இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் என் கைக்கு கிடைக்குமா? இதில ஒரு மாற்றமெல்லாம் வருமா? அப்படின்னு நீங்க ஏங்கிக்கிட்டு இருந்த விஷயம்லாம் ஒரு சொடுக்கு போடுற நேரத்தில மாறக்கூடியதா ஒரு மேஜிக் மூமெண்ட்டா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கும். அதாவது
நெறைய புது விஷயம். டக்குன்னு ஒருத்தவங்களுக்கு ஞாபகம் கூட ஆகலாம். ஏன்னா, புதுசா இந்த கையில வந்து உங்க காதல் கிடைக்கிற மாரி, ஒரு புதுசா ஒரு மாற்றங்கள் உருவாகுற மாரி தான் அவ்ளோ விஷயம் இருக்கு. ஓ மை காட்! அதாவது இப்ப வரைக்கும் எண்ண சக்கரம் வந்து சுத்திட்டுருக்கும். இப்போ வந்து நான் ரொம்பவே கவலைப்பட்டுட்டே இருக்கேன், அழுதுட்டே இருக்கேன். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வராதா? என் நபருக்காக நான் காத்துட்டே இருக்கேன், நான் சொல்லிட்டே இருக்கேன். அவங்க கேட்குறாங்களே இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க ஏங்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, உங்க நபர்கள் நின்னு உங்களுக்கான விஷயங்கள கேட்கறதுக்காக நின்னு காது கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அப்ப ரொம்ப நாளா இந்த திருமண வார்த்தைகள்லாம் தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு. ஒரு கமிட்மெண்ட்டே இல்ல, பேசுறாங்களே இல்ல, ஒரு வார்த்தை குடுக்குறாங்களே இல்ல அப்படின்றதா உங்களுக்கான கமிட்மெண்ட்ட வந்து உங்க நபர்கள் குடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ, இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்றது வந்து ரொம்ப மேஜிக்கான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு வந்து உங்க காதல்ல வந்து இருக்கு. ஓகே. ஸோ, அதாவது மாற்றங்கள் அப்படின்றது நெறைய நடக்கும். ஓகே. அதுவும் நல்ல விதமான மாற்றங்கள் அப்படின்னு நான் சொல்லும்போது மேஜிக்கா தானே இருக்கு. ஸோ, அந்த மாதிரி அற்புதமான விஷயங்கள், புது புது விஷயங்கள் அப்படின்னு வெள்ளிக்கிழமை நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ, சனிக்கிழமை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ, இங்க பார்க்கும்போது ஒரு சிலரோட நபர்கள் வந்து உங்ககிட்ட எப்படி வந்து பேசுறது அப்படின்னு தெரியாம, ஏதாவது ஒரு பிரச்சனைய வச்சு உங்கள நோக்கி வரலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்த வந்து உங்ககிட்ட இழுத்துட்டு வரலாம். அப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ரொம்ப ஸ்மார்ட்டா இந்த விஷயத்த வந்து நீங்க ஹேண்டில் பண்ணக்கூடியதா இருக்கும். ஓகே. திடீர்னு உங்க நபர் வந்து கதைக்கவே இல்ல இவ்வளோ நாள். திடீர்னு வந்து ஏதாவது ப்ராப்ளம் பண்றாங்க அப்படின்னா, நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா நடந்து கொள்ளணுமா, அதே மாதிரி ஸ்வீட்டாவும் நடந்து கொள்ளணுமா. ஓகே. ஸோ, இப்போ கதைக்காம இருந்து வந்து திரும்ப ஆர்கியூமென்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்களுமே கோவப்பட்றாம இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் என்னவா குடுக்கணும்? ஏன்னா, அவங்க சைட்ல ஃபுல்லாவே ரீகன்சிலியேஷன் பண்ணிக்கணும். உங்க கூட ஒரு ட்ராவல் பண்ணணும். ஒரு புது தொடக்கத்த எடுத்துட்டு வரணும். ஏன்னா, இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கார்ட் வெளிய வருது, உள்ள போகுது. வெளிய வருது, உள்ள போகுது. அது கொஞ்சம் சைட்ல திரும்பியிருக்கு. ஓகே. அப்டின்னா, அதாவது புதிய தொடக்கத்த நான் ஆரம்பிக்கணும்னு நெனைக்கிறேன். எங்கேருந்து தொடங்குறேன்னு தெரியல அப்டின்ற மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ, இங்க ஒரு சிலரோட நபர்கள் இது வந்து ரொம்ப குறைஞ்சவங்களுக்கு தான் இது வந்து கனெக்ட் ஆகும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இவங்க ஏதாவது ஒரு பிரச்சனைய வந்து இழுத்துட்டு வந்து இல்லாத ஒரு விஷயத்த கூட இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு வந்து நிற்கக்கூடியதா இருக்குமா. ஸோ அந்த இடத்துல நீங்கள் ரொம்பவே ஸ்வீட்டாக நடந்து கொண்டீங்க அப்படின்னா அதாவது பிளானிங்காக இருக்கணும். எல்லா விஷயமும் பிளானிங்காக இருக்கணும். எல்லாமே உங்கள் காதலை வந்து முன்னோக்கி இழுத்துட்டு போகக்கூடியதாக இருக்கணும். அதுக்குன்ட்டு இப்போ அவங்க வர்றாங்க அப்படின்றாலும் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிடாம ஏன்னா நீங்கள் காத்துட்டீங்க அப்படின்றதுனால திடீர்னு அவங்க வந்து கேட்க நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுற மாதிரி ரியாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் ஓ மை காட்! இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதான் சொல்றேன். நீங்க ஏதாவது முட்டுக்கட்டை போட்டு ஸ்டாப் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா, நீங்க என்ன பண்றீங்க அப்டின்னா, அவங்க ஏதாவது ப்ராப்ளம் எடுத்துட்டு வராங்க, இல்ல ஒரு தெளிவு கேட்டு வராங்க அப்டின்னா, ரொம்பவுமே ஸ்மார்ட்டா, ஸ்வீட்டா அந்த விஷயத்த வந்து ஹேண்டில் பண்ணுங்க. ஓகே. ப்ராப்ளத்துக்கு மட்டும் சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய வகையில வந்து நடந்து கொள்ளுங்க. ஓகே. ஸோ, அப்போ இந்த காதல வந்து தக்க வச்சு கொள்ளக்கூடியதா இருக்குமாம். ஓகே. ஸோ, அப்போ சனிக்கிழமை ஒரு சில பிரச்சனைகள் வர மாதிரி தான் இருக்கு. அந்த பிரச்சனைகள எப்படி ஃபேஸ் பண்றது ரொம்ப ஸ்வீட்டா ஃபேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ, அப்ப ஞாயிற்றுக்கிழமை என்னவா இருக்கு அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளவா? எனக்கு தெரிஞ்சு இங்க நீங்க வந்து காதல வந்து இங்க ஒருத்தவங்க தேடுறாங்க, தேடுறாங்க, தேடுறாங்க அப்படின்னும்போது, நீங்க எங்கோ தேடிட்டு ரூட் மாறி போற மாதிரி இருக்கு. ஆனா, உங்களோட சோல்மேட் வந்து உங்க பக்கத்திலேயே இருக்க மாதிரி இருக்கு. அந்த சோல் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, உங்கள கைட் பண்ணக்கூடிய விதத்தில இருப்பாங்களாம். நீங்க ரொம்ப டவுன் ஆகி போயிட்டுருக்கும்போதெல்லாம், "இல்ல நான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லி கை கொடுத்து தூக்கி விடக்கூடிய நபர்களா இருக்கிறாங்களாம். ஸோ, அப்போ நீங்க வந்து இங்க ஒரு சிலர் தான் ஓகே. இது எல்லாருக்கெல்லாம் கிடையாது. ஒரு சிலர் வந்து அவங்களோட பாதைய மாத்தி, அவங்க சோல்மேட் வேற யாரோ அப்படின்னு சொல்லி கார்மிக் பார்ட்னர் கூட நடிச்சு கொண்டிருக்கலாம். ஆனா, உண்மையான சோல்மேட் வந்து உங்க பக்கத்துல இருக்காங்களாம். ஸோ, அப்படி இருக்க பக்கத்துல உங்க சோல்மேட் இருக்காங்க அப்படின்னா, அந்த நபர்கள் யாரு அப்படிங்கிறத இனம் கண்டு கொள்ளக்கூடியதா இருக்கும். இதுவரைக்கும் உங்க லைஃப் வந்து ரொம்ப வேற திசை நோக்கி நான் ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னா, அது சடனா ஒரு திருப்புமுனை வந்து உங்களுக்கான ஒரு புதிய தொடக்கம். உங்களுக்கு வாழ்க்கையே புதுசா மாறுறது, எல்லா விஷயத்துலயும் ஒரு மாற்றம் குடுக்குறது அப்படின்னு சொல்லி எல்லாமே புதுசா மாறுமாம். அதுக்கான வாய்ப்பு வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து ஏற்படக்கூடியதா இருக்குமாம். ஓகே. ஸோ, அப்ப இதுவரைக்கும் எனக்கு பார்ட்னரே இல்ல அப்படின்னு வருத்தப்பட்டுருந்தவங்களுக்கும் சரி, இல்ல ரொம்பவே இவங்க கஷ்டப்படுத்துனாங்க. நானே ஒரு புது தொடக்கம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னாலும், இல்ல உங்க சோல்மேட் யாரு அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிடல அப்படின்னாலும், உங்களுக்கான பார்ட்னர வந்து இந்த வார கடைசியில வந்து உங்களுக்கு வந்து யாரு அப்படின்னு இனம் கண்டு கொள்ளக்கூடியதா இருக்குமா. ஓகே. ஸோ, நான் இங்க சொன்ன இவ்ளோ விஷயமும் இந்த வாரத்துல எப்போ வேணாலும் நடக்கலாம். ஆனா, இங்க ஒரு சில நம்ம தனித்தனியா பார்த்து சொன்னது, இந்த மாரி விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்னா, நீங்க அத சரியா ஹேண்டில் பண்ணிக்கோங்க அப்படின்னா, ஆனா இந்த மாற்றங்கள் வந்து இந்த நாள், இந்த கிழமை தான் நடக்கும்னு இல்ல. இந்த வாரம் வந்து எப்ப வேணாலும் நடக்கக்கூடியதா இருக்கும் ஒரு சிலருக்கு. ஓகே. ஸோ இதுதான் உங்களுக்கான ரீடிங். ஸோ இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய். டேக் கேர்.